ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பாவோடைய ஆசையை நம்முடைய விஜய் நிறைவேற்றுவாரா, மல்லிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாரான்றதாங்க வர போகிற எபிசோடில் இருக்க போது. முதல்ல நம்ம சேனலுக்கு வரைக்கும் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா டாடாவும் நம்முடைய மல்லியும் மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா பூச்செடியில் நிறைய ரோஸ் பூத்து இருக்கு. இதை பார்த்து நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. எப்படியாவது டாடாவும் மல்லியம்மாவும் சேர்த்து வைக்கணும். அதுக்காக டாடாவுக்கிட்ட சொல்லி மல்லியம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண சொன்னோம். நம்ம சொன்னால் கண்டிப்பாக டாடா கேட்பாரு, எந்த ஒரு மறுப்பும் சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்முடைய விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா டாடா நான் ஒன்று கேட்பேன், அதை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். நீ சொல்லி நான் எதுவும் செய்யாத இருந்திருக்கேன், கண்டிப்பாக ப்ராமிஸாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை கூப்பிட்டு வராங்க. மல்லியம்மா நீங்கள் இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்முடைய விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா டாடா இந்த ரோஸ் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் வெண்பா, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா சரி டாடா அந்த ரோஸை பறித்து மல்லியம்மாவுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா எதுக்கு வெண்பா இதை நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டா எல்லாம் செய்கிறேன்ட்டு இப்போ கேள்வி கேட்குறீங்களே டாடா, நான் என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டதும் பார்த்தீங்கன்னா சரி வெண்பா நீ கோச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரோஸை கையில் பறிச்சிடறாருங்க. பறிச்சிட்ட பாரு பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய மல்லிக்கிட்ட கொடுக்கறது, நம்ம மல்லியை ரொம்பவுமே காயப்படுத்தியிருக்கோம், நம்ம கொடுத்தா மல்லி இந்த ரோஸை வாங்கிப்பாளா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே நம்முடைய விஜய் சார் அந்த ரோஸை பறித்து வெண்பா நம்முடைய மல்லிகிட்ட கொடுக்குறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கலன்ற ஒரு மன எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. அந்த டைம் நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா எதுக்கு மல்லியமாக யோசிச்சுட்டு இருக்க, டாடாவே உங்களுக்கு ரோஸ் கொடுக்குறாரு, இதை நீங்கள் வாங்கிக்க மாட்டேன்றீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குற வரைக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசையை நிறைவேற்றிங்களோ மாட்ட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெண்பா குட்டி உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி ஆகுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய விஜய் கிட்ட அந்த ரோஸை தயங்கி வாங்க பார்க்குறாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் கூட நம்முடைய விஜய் அந்த ரோஸை கீழே போட்டுட்டு போயிடுவாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தயங்கிக்கிட்டே கையை நீட்டுறாங்க. நம்முடைய விஜயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி அந்த ரோஸை வாங்க வரையும் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிவிட்டு நம்முடைய மல்லி அந்த ரோஸை கையில் பிடிச்சதுமே அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்குள்ளேயே தெளிவாக தெரியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை எதுக்காக தான் நம்முடைய விஜய் மறைச்சிக்கிட்டு அவங்க அக்காவை மிரட்டுறா, அவங்க சித்தி மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பயந்துட்டு இருக்காருன்னு தெரியல. நம்முடைய வெண்பாவுக்கு சரியான அம்மாவை இருக்க முடியும்னா அது மல்லி மட்டும்தான் அப்படின்றத ஏன் நம்முடைய விஜய் சார் புரிஞ்சிக்க மாட்டாரு. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்முடைய மல்லிக்கு நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா எப்படியாவது மல்லிக்கிட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். அந்த சமயம் இப்போ கிடைச்சிருக்குன்றத பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய விஜய் நம்முடைய மல்லிக்கிட்ட மல்லி ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் போக நம்முடைய விஜய் மல்லிக்கு ரோஸ் கொடுக்கறத நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ்க்காக போட்டோவும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிற வரப்போ மறக்காம